ஓம் சாந்தி. இன்றைய முரளி 11/6/2025. பாப் தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற பவித்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். எல்லையற்ற பவித்திரம் என்றால் ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. கேள்வி: தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு முந்தைய முயற்சிக்கும் அதன் பிறகு உள்ள நிலைக்கும் என்ன வித்தியாசம்? பதில்: நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கு முன் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்கிறீர்கள். ஆஸ்தி கிடைத்ததும் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். இப்பொழுது ஆஸ்தி பெற வேண்டும். அதனால் யாரிடமும் புதிய சம்பந்தத்தை உருவாக்கக்கூடாது. இல்லையென்றால் மறப்பது கடினம் ஆகும். அனைத்தையும் மறந்து ஒருவரை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைக்கும். பாடல். இந்த நேரம் கடந்து செல்கிறது. ஓம் சாந்தி. ஞானி மற்றும் அஞ்ஞானி என்று யாரை சொல்கிறோம் என்பது பிராமணர்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று இனிமேலும் இனி ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கின்றார். ஞானம் என்றால் படிப்பு. இதன் மூலம் நான் ஆத்மா, அவர் பரம்பிதா பரமாத்மா என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் அங்கிருந்து மதுவனத்திற்கு வரும்பொழுது முதலில் தன்னை ஆத்மா என்றும் நாம் நமது தந்தையிடம் செல்கிறோம் என்பதையும் நிச்சயம் புரிந்து கொள்கிறீர்கள். சிவபாபாவை பாபா என்று சொல்கிறோம். சிவபாபா பிரஜாபிதா பிரம்மாவின் உடலில் இருக்கிறார். அதனால் அவரும் பாபா ஆகிவிட்டார். நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது நாம் பாப்தாதாவிடம் போகிறோம் என நினைக்கிறீர்கள். நீங்கள் கடிதத்திலும் பாப்தாதா என்று எழுதுகிறீர்கள். சிவபாபா தந்தை பிரம்மதாதா அண்ணன். நாம் பாபாவிடம் போகிறோம். ஒவ்வொரு கல்பமும் பாபா நம்மை சந்திக்கின்றார். பாபா நம்மை எல்லையற்ற பவித்திரமாக்கி எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார். பவித்திரத்தில் எல்லைக்கு உட்பட்டதும் எல்லையற்றதும் இருக்கின்றன. எல்லையற்ற பவித்திர சதோ பிரதானமாக மாற நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அப்படி வரிசைப்படி ஆகிறது. எல்லையற்ற பவித்திரம் என்றால் ஒரு எல்லையற்ற தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. அந்த தந்தை மிக இனியவர், மிக உயர்ந்த பகவான், எல்லையற்ற தந்தை. அவர் அனைவருக்கும் தந்தை. குழந்தைகள், நீங்கள் அவரை அறிந்து கொண்டீர்கள். எல்லையற்ற தந்தை எப்போதும் பாரதத்தில் தான் வருகிறார். வந்து எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறார். சந்நியாசமும் முக்கியம், அதை வைராக்கியம் என்றும் சொல்கிறார்கள். தந்தை முழு பழைய சீச்சி உலகின் மீது வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறார். குழந்தைகளே, இதிலிருந்து புத்தியோகத்தை அகற்றுங்கள். இதன் பெயரே நரகம், துக்கதாமம். யாராவது இறந்தால் சொர்க்கவாசியானார் என்று அவர்கள் தாமே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படியானால் இதுவரை நரகத்தில் தானே இருந்தார். இவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுவும் தவறு என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சொர்க்கவாசி ஆவதற்கு தந்தை சரியான விஷயத்தை சொல்கிறார். அதற்கு இப்போதே முயற்சி செய்ய வேண்டும். சொர்க்கவாசி ஆவதற்கு தந்தையை தவிர வேறு யாரும் முயற்சி செய்ய வைக்க முடியாது. 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆவதற்கு நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆக்கக்கூடியவர் தந்தை. அவரை ஹெவன்லி ஹார்ட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். குழந்தைகளே, நான் உங்களை முதலில் சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன் என்று அவரே வந்து சொல்கிறார். அவர் எஜமானர். சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு நடிக்க வருவீர்கள். நாம் சாந்தி தாமம் சென்றால் அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் சாந்தி தாமம் செல்வார்கள். புத்தியில் இந்த முழு நாடகத்தின் சக்கரத்தை வைக்க வேண்டும். நாம் எல்லோரும் சாந்தி தாமத்திற்கு போவோம். பிறகு நாமே முதலில் வந்து தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவோம். யாரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டுமோ அவரை நிச்சயம் நினைவு செய்ய வேண்டும். ஆஸ்தி கிடைத்த பிறகு தந்தை நினைவு மறந்துவிடும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். மிக எளிய வழியில் ஆஸ்தி கிடைக்கிறது. இனிய குழந்தைகளே, உங்கள் தேக சம்பந்தங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை நேரில் சொல்கிறார். இப்பொழுது எந்த புது சம்பந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஏதாவது புது சம்பந்தத்தை ஏற்படுத்தினால் பிறகு அதை மறக்க வேண்டும். ஒருவேளை மகனோ அல்லது மகளோ பிறந்தால் அதுவும் சிக்கலாகும். நினைவு இன்னும் அதிகமாகும். அனைவரையும் மறந்து ஒருவரை மட்டும் நினைக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். அவரே நமது தாய், தந்தை, ஆசிரியர், குரு போன்ற எல்லோருமாக இருக்கிறார். ஒரு தந்தையின் குழந்தைகள் நாம். சகோதர சகோதரிகள், சித்தப்பா, மாமா போன்ற எந்த உறவும் இல்லை. இந்த ஒரு நேரத்தில் சகோதர சகோதரி உறவு மட்டும் இருக்கிறது. பிரம்மாவின் குழந்தைகள் சிவபாபாவிற்கும் குழந்தைகளாக இருப்பதால் பேரன் பேத்திகளாகவும் இருக்கிறீர்கள். இது நன்றாக புத்தியில் நினைவுக்கு வருகிறது. வரிசையாக முயற்சிக்கு தக்கபடி வருகிறது. குழந்தைகள், நீங்கள் போக வர சுய தரிசன சக்கரதாரியாகிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் இந்த நேரம் சைத்தன்ய லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள்.
உங்கள் ஒரு கண்ணில் முக்தி தாமமும் மறு கண்ணில் சீவன் முக்தி தாமமும் இருக்கின்றன. அந்த கலங்கரை விளக்கு ஜடம் நீங்கள் சைத்தன்யம். உங்களுக்கு ஞானக்கண் கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஞானவனாகி அனைவருக்கும் வழிகாட்டுகிறீர்கள். தந்தையும் உங்களுக்கு கற்பிக்கிறார். இது துக்கதாமம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நாம் சங்கமத்தில் இருக்கிறோம். மற்ற முழு உலகமும் கலியுகத்தில் இருக்கிறது. சங்கமத்தில் தந்தை குழந்தைகளுடன் அமர்ந்து பேசுகிறார். மேலும் குழந்தைகளே இங்கு வருகின்றனர். பாபா இன்னாரை அழைத்து வரலாமா? அவர் நல்லவர், வந்தால் குணங்களை பெறுவார். அம்பு தைக்கலாம் என சில குழந்தைகள் கடிதமும் எழுதுகிறார்கள். அப்போது தந்தைக்கு கருணை வருகிறது. அவர்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் என்று தந்தை சொல்கிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இந்த நேரமே நீங்கள் புருஷோத்தமராகிறீர்கள். கலியுகத்தில் அனைவரும் கீழானவர்கள். அவர்கள் உத்தம புருஷர்களாக லட்சுமி நாராயணரை வணங்குகின்றனர். சத்தியுகத்தில் யாரும் யாரையும் வணங்குவது கிடையாது. இங்கிருக்கும் இந்த அனைத்து விஷயங்களும் அங்கே இருக்காது. நல்ல முறையில் தந்தையின் நினைவில் இருந்து சேவை செய்தால் போக போக உங்களுக்கு காட்சிகளும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் யாருக்கும் பக்தி செய்வது இல்லை. தந்தை உங்களுக்கு படிப்பை மட்டும் கற்பிக்கின்றார். வீட்டில் இருந்தபடியே காட்சிகள் கிடைத்து வருகின்றன. பலருக்கு பிரம்மாவின் காட்சி கிடைக்கிறது. அவரது காட்சி பெற யாரும் முயற்சியும் செய்வது இல்லை. எல்லையற்ற தந்தை இவர் மூலமாக காட்சி கொடுக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் யார் எவரிடம் எப்படி பாவனை வைப்பாரோ அந்த காட்சி கிடைக்கும். இப்பொழுது உங்களது பாவனை மிக உயர்ந்த தந்தையிடம் இருக்கிறது. அதனால் எந்த உழைப்புமின்றி தந்தை காட்சி பெற வைத்து கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்தில் எத்தனை பேர் தியானத்தில் சென்றனர்? தாமாக ஒன்றாக அமர்ந்து தியானத்தில் சென்றனர். எந்த பக்தியும் செய்யவில்லை. குழந்தைகள் எப்போதாவது பக்தி செய்வார்களா என்ன? அது ஒரு விளையாட்டு மாதிரி இருந்தது. வாருங்கள், வைகுண்டம் போகலாம் என்றார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து சென்று வந்தனர். எவை முடிந்ததோ அவற்றை மீண்டும் ரிப்பீட் செய்வீர்கள். நாமே இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சத்தியுகத்தில் முதலில் இந்த தர்மம் இருந்தது. இதில் அதிக சுகம் இருந்தது. பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. புது வீட்டில் எந்த சுகம் இருக்குமோ அது பழையதில் இருக்காது. சிறிது காலத்திற்கு பிறகு அதன் மனப்பு குறைகிறது. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. சொர்க்கம் எங்கே? இந்த நரகம் எங்கே? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். தந்தையின் நினைவும் உறுதியாக இருக்கும் என்பது தெரியும். நான் ஆத்மா என்பதை மறக்கும் பொழுது தேக அபிமானத்திற்கு வருகிறீர்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும் முயற்சி செய்துதான் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள். அப்போது தந்தையின் நினைவும் இருக்கும். தேகத்திற்கு வந்தால் தேக சம்பந்தங்கள் அனைத்தும் நினைவிற்கு வரும். இது ஒரு சட்டம். எனக்கு ஒருவரை தவிர வேற யாரும் இல்லை. பாபா நாங்கள் பலியாவோம் என்று நீங்கள் பாடுகிறீர்கள். அது இந்த நேரமே. இப்போது ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். கண்களால் யாரை வேண்டுமானாலும் பாருங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஆனால் ஆத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சரீர நிர்வாகத்திற்கு காரியங்களும் செய்ய வேண்டும். ஆனால் கைகள் வேலை செய்ய உள்ளம் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். ஆத்மா தனது காதலரையே நினைக்க வேண்டும். யாருக்காவது தனது தோழி மீது அன்பு ஏற்பட்டால் அவரது நினைவு நிலைத்து விடுகிறது. பிறகு அந்த பற்றை நீக்குவது மிகவும் கடினம். பிறகு பாபா இது என்ன என்று கேட்கிறார்கள். அரே, நீ ஏன் பெயர் உருவில் சிக்குகிறாய்? ஒன்று நீ தேக அபிமானி ஆகிறாய். அடுத்தது உனது கடந்த கால கணக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏமாற்றுகிறது. இந்த கண்களால் எவற்றை பார்க்கிறீர்களோ அவற்றில் புத்தி போகக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். நமக்கு சிவபாபா கற்பிக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அப்படி பல குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு அமர்ந்து இருந்தாலும் தந்தையை ஒருபோதும் நினைப்பதில்லை. சிலர் இங்கு அமர்ந்திருந்த போதும் நினைவு இருக்க முடியவில்லை. எனவே நான் எவ்வளவு நேரம் சிவபாபாவை நினைவு செய்தேன் என்று தன்னை பார்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் சாட்டில் பிரச்சனை ஏற்படும். இனிய குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என பகவான் சொல்கிறார். தன்னிடத்தில் குறித்து வையுங்கள். விரும்பும்போது நினைவில் அமருங்கள். உணவு சாப்பிட்டு உலாவிய பிறகு 10-15 நிமிடம் வந்து நினைவில் அமருங்கள். ஏனெனில் இங்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. இருப்பினும் எந்த வேலைகளையும் விட்டு வந்திருக்கிறீர்களோ அவற்றின் நினைவு சிலரது புத்தியில் வந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் உயர்ந்த லட்சியம். அதனால் தன்னை சோதனை செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இது உங்கள் மிக மதிப்பு வாய்ந்த நேரம். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு நேரத்தை வீணாக்கினீர்கள்? நாளுக்கு நாள் இறங்கியே வந்தீர்கள். கிருஷ்ணரின் காட்சி கிடைத்தால் அதிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது.
எனினும் அதனால் எதுவும் கிடைப்பது இல்லை. தந்தையின் ஆஸ்தி ஒருமுறை மட்டுமே கிடைக்கிறது. என் நினைவு இருந்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழியும் என்று தந்தை சொல்கிறார். எந்த குழந்தைகள் நினைவிலிருந்து தனது விக்கர்மங்களை அழித்து கர்மா தீத்து நிலை பெறுவீர்களோ அவர்களுக்கே சொர்க்கத்தின் பாஸ்போர்ட் கிடைக்கும். இல்லையெனில் அதிக தண்டனை பெற வேண்டும். தனது கிரீடம் மற்றும் சிம்மாசன போட்டோவை சட்டைப்பையில் வைத்திருந்தாலும் நினைவு இருக்கும் என்று பாபா அறிவுரை சொல்கிறார். இவரால் நாம் இப்படி ஆகிறோம். எவ்வளவு பார்ப்பீர்களோ அவ்வளவு நினைவு செய்வீர்கள். பிறகு அதன் மீதே மோகம் ஏற்படும். நான் இப்படி ஆகிறேன், அதாவது நரனில் இருந்து நாராயணன் ஆகிறேன் என சித்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படும். சிவபாபாவின் நினைவும் வரும். இவை அனைத்தும் முயற்சியின் உத்திகள். சத்யநாராயணர் கதை கேட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள். நமது பாபா நமக்கு சத்யநாராயணரின் கதை சொல்கிறார். 84 பிறவிகள் எப்படி எடுத்தோம் என்ற கணக்கும் தேவைதானே. எல்லோரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. உலகிற்கு ஒன்றும் தெரியாது, வாயில் வருவதே சொல்கிறார்கள். அது தியரி என்றும் சொல்லப்படுகிறது. உங்களுடையது பிராக்டிக்கல். இப்பொழுது என்ன நடக்கிறதோ அதை பிறகு பக்தி மார்க்கத்தில் புத்தகமாக்குவார்கள். நீங்கள் சுய தரிசன சக்கரதாரியாகி விஷ்ணுபுரிக்கு வருகிறீர்கள். இது புது விஷயம். ராவணராட்சியம் பொய்யான கண்டம், பிறகு சத்திய கண்டம், ராமராட்சியம் வரும். சித்திரங்களே மிக தெளிவாக இருக்கிறது. இப்போது இந்த பழைய உலகத்திற்கு முடிவு வந்துவிட்டது. 5000 வருடங்களுக்கு முன்பும் விநாசம் நடந்தது. நமக்கு யாரோ பிரேரணை கொடுக்கிறார். அதன்படி இவை அனைத்தும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று விஞ்ஞானிகளும் நினைக்கிறார்கள். நாம் இதை செய்தால் இதன் மூலம் அனைவரும் அழிவார்கள் என்பதையும் புரிந்து கொள்கின்றனர். எனினும் பரவசத்தில் இருக்கின்றார்கள், பயத்தில் இருக்கின்றார்கள். வீட்டில் அமர்ந்தபடியே ஒரு குண்டு போட்டோ அழித்து விடுவோம் என்று நினைக்கின்றனர். விமானம், பெட்ரோல் போன்றவற்றின் அவசியமும் இருக்காது. விநாசம் அவசியம் நடந்தே ஆக வேண்டும். புது உலக சத்தியுகம் இருந்தது. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது. இப்பொழுது மீண்டும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தாபனை நிச்சயம் நடக்க வேண்டும் என்பதை நாளடைவில் புரிந்து கொள்வார்கள். இதில் துளியளவும் சந்தேகம் இல்லை. இந்த நாடகம் முந்தைய கல்பத்தைப் போல நடந்து கொண்டே இருக்கிறது. நாடகம் அவசியம் முயற்சி செய்ய வைக்கும். அதற்காக நாடகத்தில் என்ன இருக்குமோ அது நடக்கட்டும் என இருக்கக்கூடாது. முயற்சி பெரிதா பிராப்தி பெரிதா என்று கேட்கின்றனர். முயற்சி பெரியது, ஏனெனில் முயற்சிக்கு பலன் கிடைக்கிறது. முயற்சியின்றி யாரும் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எங்கிருந்தோ குழந்தைகள் வருகின்றனர், முயற்சி செய்கின்றனர். பாபா நாங்கள் மறந்து விடுகின்றோம் என்று சொல்கின்றார்கள். அரே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா உங்களுக்கு சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார்? ஆத்மா எனக்கு சொல்கிறார். தந்தை ஆத்மாக்களோடு பேசுகிறார். சிவபாபாவே பதித்த பாவனர். இந்த ஆத்மாவும் அவரிடம் கேட்கிறது. எல்லையற்ற தந்தை நம்மை உலகின் அதிபர் ஆக்குகிறார் என்ற நம்பிக்கை குழந்தைகள் உங்களிடம் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். அவர் மிக உயர்ந்தவர், மிக அன்பான தந்தை. பக்தி மார்க்கத்தில் அவரையே நினைவு செய்தோம். உங்களது கதியும் வழியும் தனிப்பட்டது என்று பாடினோம். எனவே நிச்சயம் வழிகாட்டி இருந்தார். இவ்வளவு மனிதர்கள் எல்லோரும் வீட்டுக்கு திரும்பி போவார்கள் என்பது இப்போது உங்களது புத்தியில் இருக்கிறது. எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கின்றன? அனைவருக்கும் பிரிவுகள் இருப்பதை சிந்தித்து பாருங்கள். அனைத்து ஆத்மாக்களும் நம்பர்வார் சென்று அமர்வார்கள். வகுப்பு மாற்றம் ஏற்படும் பொழுது வரிசைப்படி அமர்வார்கள். நீங்களும் வரிசையாக போவீர்கள். சிறிய புள்ளிகள் வரிசையாக சென்று அமரும். பிறகு நடிப்பதற்கு வரிசையாக வரும். இது ருத்ர மாலை. இத்தனை கோடி ஆத்மாக்களின் மாலை என்னுடையது என்று தந்தை சொல்கிறார். மலராகிய நான் மேலே இருக்கிறேன். பிறகு பாகத்தை நடிக்க எல்லோரும் இங்கே வருகிறீர்கள். இந்த நாடகம் முன்னரே உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட நாடகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாடகம் எப்படி நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் அழியும். பிறகு நீங்கள் செல்வீர்கள் என்று அனைவருக்கும் சொல்லுங்கள். இந்த முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் வழி சொல்வது உங்கள் கடமை. நீங்கள் எந்த தேகதாரியிடமும் சிக்க வைப்பது இல்லை. என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என்று தந்தை சொல்கிறார். தந்தை டைரக்ஷன் கொடுத்தால் அதை செய்ய வேண்டும். கேட்பதற்கு என்ன இருக்கிறது? எப்படியாவது நிச்சயம் நினைவு செய்யுங்கள். இதில் பாபா என்ன கிருபை காட்டுகிறார்? நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஆஸ்தி பெற வேண்டும். தந்தை சொர்க்கத்தை படைப்பதால் கண்டிப்பாக சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும்.
இப்போது இந்த மரம் பழையதாகி விட்டது உங்களுக்கு தெரியும். ஆகையால் இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் வருகிறது. இது எல்லையற்ற வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அந்த யோகிகளுக்கு உடையது எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம். அவர்களால் எல்லையற்ற வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. எல்லையற்ற வைராக்கியமுடையவர்கள் பிறகு எல்லைக்கு உட்பட்டதை எப்படி கற்றுக் கொடுப்பார்கள்? இப்பொழுது கண்டெடுத்த குழந்தைகளே என்று தந்தை சொல்கிறார். நீங்களும் எவ்வளவு தேடி கண்டெடுத்த தந்தையே என்று சொல்கிறீர்கள். 63 பிறவிகள் தந்தையை நினைவு செய்தீர்கள். எனக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை, அவ்வளவுதான். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சொர்க்கத்திற்கு போகும் பாஸ்போர்ட் பெறுவதற்கு தந்தையின் நினைவால் தனது விக்கர்மங்களை விநாசம் செய்து கர்மாத்தீத் நிலையை உருவாக்க வேண்டும். தண்டனையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும். 2. ஞானவானாகி அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும். சைத்தன்ய லைட் ஹவுஸ் ஆக வேண்டும். ஒரு கண்ணில் சாந்தி தாமமும் மற்றொரு கண்ணில் சுகதாமமும் இருக்க வேண்டும். இந்த துக்கதாமத்தை மறக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு ஆத்மாவையும் மேலே உயர்த்தும் பாவனையோடு மரியாதை கொடுக்கும் சுப சிந்திக்காகுக. ஒவ்வொரு ஆத்மாவிடம் உயர்ந்த பாவனை வைப்பது, அதாவது மேலே உயர்த்தும் அல்லது முன்னேற்றம் பாவனை வைப்பது என்றால் சுப சிந்திக்காவது. உங்கள் சுய உணர்வால் சுப சிந்திக் ஸ்திதியால் பிறரின் அவகுணங்களை மாற்ற வேண்டும். ஒருவருடைய பலவீனம் அல்லது அவகுணத்தை தனது பலவீனமாக உணர்ந்து வர்ணனை செய்வதற்கு பதிலாக, பரப்புவதற்கு பதிலாக அடக்கி கொண்டு மாற்றம் செய்வதே மரியாதை கொடுப்பதாகும். பெரிய விஷயத்தை சிறியதாக்க வேண்டும். மனமுடைந்தவரை சக்திவானாக மாற்ற வேண்டும். அவரது சகவாச வண்ணம் படியக்கூடாது. சதா அவரையும் ஊக்கம் உற்சாகம் பெற வைக்க வேண்டும். இதுதான் மரியாதை கொடுப்பது. அப்படி மரியாதை கொடுப்பவரே சுப சிந்திக். ஸ்லோகன். தியாகத்தின் பாக்கியத்தை அழிப்பது பழைய சுபாவ சமஸ்காரம். அதனால் அதையும் தியாகம் செய்யுங்கள். அவ்யக்த செய்கை. ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். பிரம்ம பாபா ஏகாந்த பிரியராக இருந்த காரணத்தால் சதா அகநோக்கில் இருந்தார். நான் ஆத்மா என்ற பாடத்தை உறுதி செய்தார். அந்த காரணத்தால் அவர் தானும் சதா சாந்தி மற்றும் சுகத்தின் கடலில் மூழ்கி இருந்தார். மற்ற ஆத்மாக்களையும் தனது சுப எண்ணம் மற்றும் வைப்ரேஷன் மூலமாக உணர்வு மற்றும் சொல் மூலமாக, தொடர்பின் மூலமாக சாந்தி மற்றும் சுகத்தின் அனுபவத்தை பெற வைத்தார். அப்படி தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.